ஹலோ வணக்கம் மச்சி ரவு சவாடா என்ன நடக்கு? ஓ நான் இந்த வீட்டை லீவுடாப்பா வீட்டை நிற்கிறேன். ஓ மச்சி மச்சி பை ஒரு வாரம் நான் உனக்கு அடிக்கிறேன் பை. எஸ்கியூஸ் மீ, யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா? ஓம். நீங்கள் தமிழா? ஓம். டிஸ்னிலாண்டு போகிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ? அது தம்பி ரொம்ப தூரமே, ட்ரெயின்ல போகணும். அப்படியா? நான் ஜெர்மனிலேருந்து வந்தேன்னா எனக்கு இங்கே யாருமே இல்லை, அதான் உங்களை பார்க்க தமிழ் மாதிரி இருந்ததை தான் கேட்டேன் நான். ஓ நீங்கள் வந்து கனகாலம் போல இருக்கு என்ன? இல்லை, நான் வந்து 1 வருஷம் ஆகுது. ஓ நீங்கள் மெரி பண்ணிட்டீங்களோ? ஏன் அதெல்லாம் கேட்குறீர்? ஐயோ தப்பாக நினைச்சிட்டாங்க, நான் சும்மா கேட்டேன். வந்து உங்களை பார்க்க அப்படி தெரியலை. விசா கிடைச்சிட்டோ? விசா கிடைக்கல, கிடைச்சிடுமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? படிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்களா? தற்போது 2மே இல்லை, வீட்டிலான்னு இருக்கிறேன். அப்போ நீங்கள் வெளியில எல்லாம் போகிறது கிடையாதோ? வீட்டு வேலையோட நேரம் போயிடும், பின்னேரங்களில் வந்திருப்பேன். இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்டா ஃப்ரீயாக இருந்தால் வாங்க டிஸ்னிலாண்டு போவோம். இல்லை, நான் வரையில. பிரச்சனை இல்லை, பயப்படாங்க, காரில் போகலாம். நான் ஒரு காலம் போயிட்டு நான் குட்டி வந்து போட்டு பிரச்சனை இல்லை. தம்பி, உங்களே யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி உங்களோட நான் வர்றது? என்ன இப்படி பயப்படுறீங்க? இது யூரோப் நார்மல். நாங்கள் தமிழர்கள், கட்டுப்பாடு கலாச்சாரம் எங்களுக்கு நிறைய இருக்குது, அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் மீற முடியாது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்களோட ஃபோன் நம்பரை தர மாட்டீங்களா ப்ளீஸ்? உங்களை பார்க்க சின்ன ஆளாக தெரிஞ்சுது, தம்பி போல நினைச்சு தான் இவ்வளோ நேரம் உங்களோட கதைச்ச நான். பெரியாக்களோட எப்படி பேசுகிறேன்னு உமக்கு மரியாதையே தெரியாதா? பிரச்சனை இல்லை, என்னோட கணவர் வந்து கொண்டு இருக்கிறார், அவர்கிட்ட கேளு, நம்பர் தருவேன்.